அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சி இறைவன் தந்ததல்லவா? அதை யார் தட்டி பறிக்க முடியும் இல்லையா? என்ன இருந்தாலும் அவருக்குள் நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அந்த ஒரு நிறைவு போதும். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? மத்திய எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தை 46 48 முடிய. உங்களிடம் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றோருக்கு மேலாக செய்து விடுவதென்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணகத் தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராய் இருங்கள். உங்கள் விண்ணகத் தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள். ஏனென்றால் நாம் நம்ம குடும்பத்துக்கு மட்டும் அன்பு செஞ்சு நமக்கு தேவையானவர்களுக்கு மட்டுமே நாம் செய்து கொடுத்தால் எதுவுமே நிறைவாக இல்லையா? அப்போ நாம் பிறர் மீது, நம்மை சாராதவர்கள் மீதும் அன்பு செலுத்தினால், அதாவது உண்ண உணவோ உடுத்த உடையோ இல்லாதவர்களுக்கு நாம் கொடுக்கும்போது, பசியோடு இருப்பவர்களுக்கு நாம் கொடுக்கும்போது கண்டிப்பாக எல்லாமே நன்மையாக நடக்குமா நடக்காதா? நடக்கும். அதைத்தான் இறைவன் செய்கிறார். அப்போது அவர் நிறைவுள்ளவராய் இருப்பது போல் நாமளும் நிறைவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். வரி தண்டுவோர்களும் இவ்வாறு செய்வதில்லையா? வரி தண்டுவோர்கள்னால் வட்டிக்கு கொடுப்பவர்கள். நம்ம இப்போ வட்டிக்கு வாங்குகிறோம், அவங்க நம்ம வட்டிக்கு வாங்குறவங்கள பார்த்து நம்ம பயப்படுறோம். இப்போ ஏன்னா இந்த மாதம் நம்மளால் வட்டி கொடுக்க முடியல, தொழில் ஒன்றும் இல்லை, வட்டி கொடுக்க முடியல, எப்படி போய் கொடுப்போம்? அவங்க வாராங்கன்னா நம்ம ஒளிஞ்சிக்கிறோம். பார்த்தா நம்மகிட்ட வட்டி கட்டுருவாங்களோ, நம்மகிட்ட இல்லையே, அப்படி ஒரு பயம் இருக்குல்ல, அதுதான். அப்போது எல்லாருமே கொடுக்கல் வாங்கல் இருப்பவர்கள் எல்லாருமே அதிக வட்டி கொடுப்பதும் தப்பு, அதிக வட்டி வாங்குவதும் தப்பு இல்லையா? ஆனால் சொல்லலாம், நம்ம கொடுக்குறவங்க இருந்ததுனால தானே நம்ம வாங்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆமாங்க, ஆனால் அதிக வட்டி அப்படிங்கும்போது நம்மளால் கொடுக்க முடியாது. இந்த கடன் அடைக்க இன்னொருத்தட்ட கடன் வாங்குவோம், அந்த கடன் அடைக்க வேறொருத்தங்கிட்ட வாங்குவோம். அப்படித்தான் நம்ம கீழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம். அப்போ நாம் இறைவன்ட ஒப்படைத்து விட்டால் எது எப்பப்போ நடக்கும் என்று அதிக கால் வைக்காமல், அகல கால் வைக்காமல், அதிகம் ஆசைப்படாமல், பிறர் இதை வச்சுருக்காங்க அதனால் நம்மளும் வச்சுருக்கோம்னா கண்டிப்பாக கடன் தான் வாங்கணும். இன்றைக்கி உள்ளதை கொண்டு நம்ம சாப்பிடுவோமே அப்படின்னா, உள்ளதை கொண்டு நாம் வாழ்வோமே, இதன் மூலம் நாம் நிறைவுடுமே என்றால் எல்லாமே நிறைவாக இருக்கும். அதுதான் விண்ணகத்தந்தை, உங்கள் விண்ணகத்தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல் நீங்களும் நிறைவுள்ளவர்களாக இருங்கள் அப்படிங்கிறாங்க. அடுத்தவங்களுக்கு நாம் ஒரு கிஃப்ட்டு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க, அதே போல் நமக்கு ஒரு ஃபங்க்ஷன்னா கண்டிப்பாக அவங்க நமக்கு ஒரு கிஃப்ட்டு கொண்டுருவாங்க. நமக்கு தர முடியாதவர்களுக்கு நாம் செய்கிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்களேன், அதுதாங்க பலன், பேர் பலன். அந்த பேர் பலனை கேட்போமா? எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய இரக்கத்துக்குள் எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமாண்டவரே, எங்களுக்கு உதவி செய்ய முடியாதவர்களுக்கு நாங்கள் உதவி செய்யும்படி அந்த எண்ணங்களை எங்களுக்கு நீர் தந்து, அவர்களுக்கு நாங்கள் செய்கின்ற உதவியை நீர் ஏற்று அதை நிறைவுபடுத்தும்படி உங்களை மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அந்த வரத்தை மட்டும் தாரும் ஆண்டவரே. எங்களுக்கு செய்வர்களுக்காக நாங்கள் செய்யாமல் செய்ய முடியாதவர்களுக்காக செய்யும்படி எங்களை தூண்டி அவர்களுக்கு செய்ய சொல்ல போகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி, எதை செய்தாலும் நிறைவாக நாங்கள் செய்யும்படி நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த வரத்தை வேண்டி உம்முடைய மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இந்த வரத்தை நீங்கள் தரப்போகிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்கேக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.